శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
कल्याण निधये निधजेर्दिनां श्रीवेंकट निवासाय श्रीनिवासाय ते नमः। श्रौत स्मार्त आदिकं कर्म निखिलं येन सूत्रितं तस्मै समस्त वेदार्थ विदे विकनसे नमः। श्रुति स्मृति नदीपूर्णं शास्त्रकल्लोल शंकुलं विष्णुभक्ति युदकं शुद्धं वंदे श्री विकनोर्नवं श्री गोविंद गोविंद गोविंद। अद्य श्री महाविष्णोः आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्री श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे श्री आदिवराह क्षेत्रे वेंकटाचले श्री श्रीनिवास स्वामिनः दिव्य सन्निधौ कल्याण मंडपे अस्मिन् वर्तमानेन व्यावहारिक चांद्रमानेन प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये शुभ नक्षत्र शुभ योग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्री श्रीनिवास स्वामिनः प्रीत्यर्थं मम ఇప్పుడు మీ యొక్క గోత్రము మీ యొక్క పేరు మీ భార్య పేరు మీ పిల్లల పేరుని మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహకుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు మనసులో స్వామివారికి విన్నవించవలసినది. చెప్పండి. సహకుటుంబానాం క్షేమ
स्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थं सत्संतान सौभाग्य सिद्ध्यर्थं राजद्वारे राजमुखे सर्वकार्य आनुकूल्य सिद्ध्यर्थं श्री श्रीनिवास स्वामिनः करुणा कटाक्ष वीक्षण परिपूर्ण अनुग्रह सिद्ध्यर्थं लोकक्षेमार्थं श्रीभूमिनीला समेतस्य श्री श्रीनिवास स्वामिनः वैवाहिक कल्याणोत्सवं श्री वैखानस दिव्य आगमोक्त प्रकारेण अहम आचार्यमुखेन कारयिष्ये सर्वं श्री श्रीनिवासार्पितमस्तु ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. ஸ்ரீ வெங்கடேஸ்வர பக்தி சேனல் திருமலை திருப்பதியினின்று நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் திருக்கல்யாண உற்சவத்தை சின்னத்திரையில் கண்டு பக்தியோடு அனுபவிக்க அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பான பக்தர்களை இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. சுபதினமான இன்று பிறந்த நாள் மங்கள திருமண நாள் என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லும் இந்த பக்தி சேனல் பக்தர்களின் மேன்மையின் பொருட்டு அந்தணர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவமளியில் அரிதுயில் அமர்ந்த பரமன் நின் அடியினை பணிவன் வரும் இடர் அகல மாற்றோர் வினையே என்று ஆழ்வார் திருவாக்கை முன்னிட்டு ஏழுமலையான் திருவடி இணைகளில் பணிந்து பிரார்த்திக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அனைவரையும் வரவேற்கின்றது. பக்தியோடு தொழுது நிற்கும் பக்தர்களுக்கு கோவிந்த கண்ணன் சர்வ சுலபனாக திகழ்கிறான் என்று அவனே அருள் பெற வேண்டி நிற்கிறது இந்த பக்தி சேனல். கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்கிறார் ஆழ்வார். பகவான் அமரர்களுக்கு அறியான், அதாகில் அமரர்களால் தேவர்களால் கூட அறிய முடியாதவன். ஆனால் பத்துடை அடியவர்க்கு மிகுந்த எளியவன், அமரத் தொழுவார்க்கு மிக்க எளியவன். அவனை தொழுது நிற்கும் இந்த அடியவர்களுக்கு மிக சுலபனாக திகழ்ந்து தன்னை காட்டிக் கொடுத்து வேண்டுபவர்களுக்கே தன்னை காட்டிக் கொடுக்கிறான். இத்தகைய திருவடிகளை சரண் அடைந்து எல்லாம் தங்களுக்கு இத்திருவடி இணைகளே என்று இருக்கும் பகவத் பக்த அடியார்களை திருமால் அடியார்கள், குடி அடியார்கள், தொண்ட குலத்தார், அடிசூடிய அரசர்கள், ஸ்ரீ பாதரேணு தாசபோதர்கள், பகவர் ததீயர்கள், அடித்தாரும் நிழலும் போல் இருப்பவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மேன்மை பெற்றவர்கள் இந்த பகவத் பக்தர்கள். மேலே இந்த திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான இந்த விஸ்வக்சேனர் ஆராதனை புண்ணியாக வச்சனம் மேலே இதை கண்டு கழிக்க சற்று அனுபவிப்போம் பக்தர்களே. நிருபமகுண சிந்துரு நித்ய லக்ஷ்மீ சமேதோ நிகழ நிகமவேத்யோ நிஸ்துலோ வெங்கடேஜः நிஜச்சரண சமர்த்யா சக்த பக்தோ கரக்ஷி நிவசது ஹிருதயே மே ஸ்வாங்கிருபக்தின் விதன்வன்னே சுக்லாம்பிரதரம் விட்டும் சதிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னவதனஞ்சாஜேத் சர்வ விக்னோபசாந்தஜேத் ததேவ லக்னம் சுதனந்ததேவ தாராபலஞ்சந்திரபலந்ததேவ வித்யாபலந்தைவ பலந்ததேவ லக்ஷ்மீபதே தே கிருகம் ஸ்மராமி யத்ர யோகீஸ்வர கிருஷ்ணோ யத்ர பாரதோ தனுர்த்ரஹ தத்ர ஸ்ரீ விதஜோர்போதே திருபாணி திருமதன்மம ஸ்மர்தே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமதன் நித்யம் பிரஜாம் சரணம் ஹரே லாபஸ்தேஷாம் திகஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பிராபவஹ ஏஷாம் இந்தே உர்தஸ்யாம் மூர்த்தகஸ்தோ ஜனார்த்ரஹ ஆபதாமவர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாம்யஹம் பிராணாநாயம் யா. पूर्वोक्तेवंगविजयष्टायामस्यां सुपतितो अस्य देवदेवस्य भगवतो नारायणस्य श्रियपदे पुरुषोत्तमस्य श्रीमतिकलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीभूमिनीलासमेत श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गं शुद्धिपुण्याः वादनं करिष्ये. आदौ निर्विघ्नेन प्रथमावाप्त्यर्थं विश्वक्षेणाराधनं करिष्ये, तथा कलशाराधनं करिष्ये. दारादतप्तसुधमानदेषु सरत्सरित्सु परिपूरितेषु
अभोमिगण्डं प्रतिमादिक्षे गुणोमि दत्ताकुं सुचरकुं सुधर्म इदमापच्युमाजपदमाज्यान्ता शान्तदमाशुभा शुभतमाः पूताः पूततमा पुण्या पुण्यतमा मेध्या मेध्यतमा मृतामृतरसाः पूता ब्रह्म पवित्रेण पूताः सूर्यस्य रश्मिभिः एते शतं वर्णये सहस्रं जज्ञजाः पाशा विदधाः पुत्राः तेभ्यो न इन्द्रस्य विदोद विष्णुर्विश्वे देवा मुञ्जन्तु मरुतस्वस्या वोम्बूर्णमावाहजामि प्रजेतसमावाहजामि रक्तामृतमावाहजामि जातस्पतिमावाहजामि वरुणाय नमः इदमासनम् वरुणाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि वरुणाय नमः पुण्यपुष्पे पूजयामि वरुणाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि वरुणाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रेतः सुप्रसन्नो हरतो भवतु ओमाग्नेयो यस्माद्वजामहे त्वा विश्वे ददात्मन्मयितो नशम्भो वैराजन्ते सुकृतनिदत्तां प्रैषामधीशो विबुधानामनादिः यामे सस्तान्दनिदान् ददातु ओं भो स्वक्षे नमावाहजामि शान्तमावाहजामि परमावाहजामि अमितमावाहजामि विज्ञानपायनमावाहजामि तद्दक्षिणे सूत्रवते मावाहजामि वामे दिगामावाहजामि स्वक्षेनाय नमः इदमासन स्वक्षेनाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि स्वक्षेनाय नमः शान्ताय नमः हराय नमः अमिताय नमः नित्यानपायिने नमः सूत्रवत्न्ये नमः स्वक्षेनाय नमः पुण्यपुष्पैः पूजयामि कुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि स्वक्षेनाय नमः सर्वोपचारान् समर्पयामि सुप्रीतः सुप्रसन्नो वरदो भवतु भवद्ब्रणज्ञः सुपुण्याहं करोमि कुरुष्व स्वस्ति च प्रोक्षितमस्तु अस्तु प्रजापति प्रियतां प्रजापतिः श्यां यन्तगोराणिजां यन्तपापानिजां यन्त्वा यितयः शुभानि वर्धन्तां शुभानि श्यां यन्तगोराणिजां यन्तपापानिजां यन्त्वा यितयः शुभानि वर्धन्तां शुभानि श्यां यन्तगोराणिजां यन्तपापानिजां यन्त्वा यितयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्दनो यदो विष्टर्वचक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्टर्वचक्रमे त्रयधान तदेपदं समूढमस्य मागुं सुरे त्रीणि पदा विचक्रमे विष्टुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोकर्मानपस्कधेदो वृतानि पस्पदे इन्द्रस्य युद्धस्सगा तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति शौर्यः दिवि विचक्षुरादतं तद्विप्रासोऽपिञ्जमोजाग्रुमागुं तस्यमिन्ददे विष्णोर्यत्परमं पदं भद्रं करणे विष्णुयाम देवाः भद्रं पश्ये माक्षभिर्जदित्राः स्तनेरङ्गी शिष्टुभागं सस्तनोभिर्विषेमधैदं यदायुः शतमिन्नशुरदोऽन्तदेव यत्राणश्चक्राचरसन्तनूनां पुत्रासो यत्र पितरो भवन्ति भानो मध्यानि निषिता यद्गन्तोः अतिथिर्जोरतिरन्तरिक्षम् अतिथिर्माता सविता पुत्रः विश्वे देवादितिः पञ्चजना अतिथिर्जातपतिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तद्वत्कुर्वेदोपब्जुषं यदा वै सूर्यमुदेति अथ नक्षत्रण्येति यावत् तत्र सूर्यो गच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वेत् कार्ये स्यात् पुण्याः एव कुरुते प्राणानायम्यां स्यां स्मृतितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा पुण्यां स्वस्तिं भवन्तो प्रभवन्तो क्रमणे स्वस्ति वृद्धिं भवन्तो प्रभवन्तो क्रमरुद्यतां वृद्धिः समृद्धिः पुण्याहं समृद्धिः या भोजिष्ठामजोपस्थानवोर्जे ददातन महेरणाय चक्षुषे जोपस्यवतमोरगस्तस्य मादिगजयनः उषदेरव मातरः तस्मा अरङ्गमामभोजश्चक्षजा यजन्मुदा आपो जनगदा जनः दिविश्रे स्वान्तरिक्षे दस्मा पृथिव्या सम्भव ब्रह्मवच्चसमसि ब्रह्मवच्चसायत्वा पवमानस्सु वर्जनः पवित्रेण विचर्षणिः यः पोदा सुपुनातुमा पुनन्तुमा देवजनाः पुनन्तमनवोदिया पुनन्त विश्व आयुवः जातवेद पवित्रवदे पवित्रेण पुनाहि मा शुक्रेण देवदीद्यते अग्ने कृत्वा कृतो गुम्रणो यत्ते पवित्रमक्षसि अग्ने विततमन्तराः ब्रह्मतेन पुनीमहे उपाभ्यान्ते वसुविदः पवित्रेण धवेन च इदं ब्रह्म पुनीमहे यः पावमाणी रज्येति ऋषिभिः समृतकुम्रसो तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्मदोदकं पावमानी स्वस्तजनीः सुदगाय कृतश्च्युतः ऋषिभिः समृतो ऋतः ब्राह्मणे स्वर्धकं हितं येन देवाः पवित्रेण
आत्मानं पुनते सदा तेन दहत्रधारेण पावमान्यः पुनन्तु प्राजापत्यं पवित्रो सदोऽध्यामकं हिरण्मय तेन ब्रह्मविदो वयं भूतं ब्रह्म पुणीमहे इन्द्रस्य नेते सहमा पुनातो सोमस्वस्यावरणस्समेत्य यमो राजा प्रभृणामि पुनातु मां जातवेजा मूर्धयन्त्या पुनातु तत्संयोरावृणीमहे गातुं यज्ञाय गातुं यज्ञपदये दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिरमानुषेभ्यः ऊर्ध्वन्ति गातुभेषजं सन्नोऽस्तु द्विपदे षञ्चतुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः. राज्यान्ति देवार्पिजो मार्जयन्तां दक्षिणायान्ति समाजाः पितरो मार्जयन्तां प्रतीच्यान्ति सुखः पशवो मार्जयन्तां उदयेत्यान्ति श्यापवोषधयो वनस्पतयो मार्जयन्ताम् ऊर्ध्वायान्ति यज्ञसंवत्सरो यज्ञपतरमार्जयन्ताम् अधोदरादरैर्नागेभ्यो मार्जयन्तां वास्तोष्पदे प्रजधानि हस्मान् स्वावेशो हणमेवो भवानः इत्ये न्यूनं प्रजनन्नो चतुष्मात् सन्नये द्विपदे चतुष्पदे अमीवः वास्तोष्पदे विश्वरूपाण्यावशन् सखासुसे वज्ञेदिनः वरुणाय नमः स्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः स्वक्षेनाय नमः यदा सुखमदास्थानप्रवेशामि क्षमार्थं क्षेमाय पुनरागमनाय च. விஸ்வக்சேன ஆராதனை புண்ணியாக வச்சனம் நடந்தேறிய பிறகு இப்பொழுது எம்பெருமானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் கங்கணத்தை சமர்ப்பிக்கும் அந்த கிரமத்தையும் மேலே இங்கே திருக்கல்யாண உற்சவத்திற்கு தேவையான பாலிகைகளில் தீர்த்தத்தை சமர்ப்பித்து அதை நன்றாக முளைக்கச் செய்வது ஆக இந்த கிரமங்களை வைகானச ஆகம முறைப்படி இந்த கல்யாண உற்சவத்திற்கு தேவையான அந்த கிரமங்களை அர்ச்சக சுவாமி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் பகவானின் எத்தனை காருண்ய குணத்தோடு இந்த பக்தர்களை ரட்சிக்கிறான் என்பதை சற்று சேவிப்போம். இந்த தொண்டக்குலத்தார் அடிசூடிய அரசர்கள் ஸ்ரீபாதரேணு தாசபூதர்கள் பகவர் ததியர்கள் அடிதாரும் நிழலும் போல் இருக்கும் எம்பெருமானுக்கு அடிதாரும் நிழலும் போல் இருக்கும் இந்த பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். மேன்மை பெற்றவர்கள். உதாரணமாக ஸ்ரீமத் ராமாயணத்தில் இளைய பெருமாளான ஸ்ரீ லக்ஷ்மணர் குணைஹி தாஸ்யம் உபாகதாக என்று கூறியுள்ளதை யாரை? லக்ஷ்மணனை அனைத்தையும் விடுத்து தன்னுடைய சகோதரன் அல்ல தனக்கு தலைவனான ஸ்ரீராமனுக்கே கைங்கரியம் செய்வதே அதே தன்னுடைய வாழ்வாக கொண்டவர் இந்த லக்ஷ்மணர். அப்படிப்பட்டவரை ஸ்ரீ லக்ஷ்மணரை குணைஹி தாஸ்யம் உபாகதாகாய் அந்த குணை அவனுக்கு தாஸ்யம் செய்வதே தனக்கு குணமாக கொண்டவன் என்று விவரித்து உள்ளது இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தில். பக்தர்கள் நன்று அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த கிரமத்தை, அதாவது தாஸ்யம் செய்வதை. திருவடி இணைகளை தொழும் பகவத் பக்த தாசர்கள் என்றும் மேன்மை பெற்றவர்கள். நம்மாழ்வாரும் திருவாய்மொழி ஆரம்பிக்கும் பொழுதே சுடரடி தொழுது என் மனனே என்று அருளி செய்துள்ளார். திருவடிகளை தொழுதலால் எம்பெருமான், அதாவது இந்த திவ்ய தம்பதிகளின் சேர்த்தியிலே தொழும் அடியார்களில் இந்த திருவடிகளை தொழுதலால் குறைகள் தீரப்பெற்று உடனே எழுந்தும் விடலாம். அதாவது தொழுதால் மற்ற கிரமங்கள், அதாவது மற்ற கஷ்டங்களும் நிவர்த்திவிடும், உடனே எழுந்து விடலாம். நம் குறைகளை தீர்ந்து விட்டால்தானே நாம் எழ முடியும். கீழே விழுந்து விடாதவாறு நம்மை கையிலாக கொடுத்து காப்பாற்றுவான் மாயக்கண்ணன் என்று பொருள் கொள்ள வேணும். இவ்விடத்தில் பகவான் ஸ்ரீ கோவிந்தனின் திருவடி இணைகளை நினைந்து பேசினாலே போதுமானது. அனைத்து கலிகளும் தீரும் என்றும் இப்படிப்பட்ட திருவடிகளை தன் சிரசில் பதிக்க வேணும் என்று பகவானிடத்தில் ஸ்ரீ அளவந்தார். கதாஃப் புனக சங்கரதாங்க கல்பக துவஜாரவிந்த அங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம துவச்சரணாபுஜத்வயம் மதீய மூர்தானம் அலங்கரிஷ்யதி என்று மனமுருக பிரார்த்தித்துக் கொள்கிறார். எப்பொழுது இப்படிப்பட்ட திருவடிகளை என் தலையில் வைத்து என்னுடைய பாப கர்மாக்களை நிவர்த்திக்கப் போகிறாய் என்று எப்பொழுது வைக்கப் போகிறாய் என்று தெரிய, ஆனால் நாம் கண்கூடாக காண இயலாது. எப்பொழுது நம் கலை தீருகிறதோ, எப்பொழுதோ நாம் கஷ்டங்கள் தீருகிறதோ அப்பொழுதே அவன் தனது திருவடிகளை இந்த பக்தர்களின் சிரசில் வைத்து விட்டான் என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்பொழுது திருக்கல்யாண உற்சவத்திற்கு இவ்விடத்திலே அர்ச்சக சுவாமி ஹோமகுண்டத்தை அக்னியை வார்த்து மேலே கிரமங்களை செய்ய இருக்கின்றார். அதை சற்றே செவிமடுப்போம் பக்தர்களே.
इंदं प्रणयन्तं वपुरिन्द्रगुसं शेषमावाहयामि नागराजमावाहयामि साच्चेषमावाहयामि अनन्तमावाहयामि शेषाय नमः इदमासनं शेषाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शेषाय नमः पुण्यपुष्पैः पूजयामि शेषाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि शेषाय नमः सर्वोपचारान् समर्पयामि ओम स्वस्ति नो मिमेतामश्विनापक स्वस्ति देव्यतीत नर्वणः स्वस्ति भूषासुरो ददातु न स्वस्ति ध्यावा पृथिवी सुचेतुना स्वस्तजे वाज्रपप्रभावहे सोमं स्वस्ति पुमानस्य जस्पतिः बृहस्पतिं सर्वागणं स्वस्तजे स्वस्तयादित्यासो उपमन्त्रः विश्वे देवानो अद्या स्वस्तजे वैश्वानरो वसोरग्नि स्वस्तजे देवावद्ब्रो स्वस्तजे स्वस्ति नो रुद्रपार्त्वमतः स्वस्ति मित्रामरुणा स्वस्ति भद्रे रेवति स्वस्ति न इन्द्रश्चाग्निश्च स्वस्ति नो अदुते कृते स्वस्ति पन्तामनुचरेम सूर्या चन्द्रमसामिव पुनर्ददाज्ञादासन्तमेमहे स्वस्ति नन्द्राक्तमरट्टने वर्माद्भोदं वागिसन् देवतानां ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन् देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवं शुभगुं शुभम्. இப்பொழுது கங்கண சமர்ப்பணம் நடக்க இருக்கின்றது. பிராட்டிமார்களுக்கும் எம்பெருமானுக்கும் அந்த கங்கண சமர்ப்பிப்பதை நன்றாக சேவித்துக் கொண்டே மனமுருக பிரார்த்தித்தால் எவ்வித குறைகளும் தீர்ந்து நமக்கு நன்மைகளே நடந்து ஏறும். அதுவே இவன் நித்தியபடியாக கங்கணத்தை கட்டிக்கொண்டு இருக்கின்றான் பக்தர்களுக்கு அனுகிரகிக்கவே. கதா புனக சங்கரதாங்கல்பக துவஜாரவிந்த அங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம त्वच्चरणाम्बुजद्वयं மதீயமூர்தானாம் அலங்கரிஷ்யதி என்கிறார் ஸ்ரீ அளவந்தார். மனமுருக பிரார்த்தித்துள்ளார். தனக்காக மட்டுமல்ல, வரும் எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து பக்தர்கள் பொருட்டும் இவர் பிரார்த்தித்து உள்ளார். எம்பெருமானின் திருவடி இணைகள் பக்தர்களின் சிரசில் பட்டதற்கு அடையாளமாக என்ன இருக்கும்? கஷ்டங்கள் தீரும், நம் குறைகள் தீரும், நம் வேண்டுதல் நிறைவேறும். பகவான் ஏழுமலையானின் திருவடி இணைகளில் உள்ள ரேகைகளில் எல்லாம் நம் முச்சியில் படியும் ஆகில் வேறு என்ன குறை இருக்கப் போகிறது? அனைத்தும் நீங்க பெறுவோம் அல்லவா? மேலே எந்த துன்பங்களும் கலிகளும் நம்மை பேடிக்காது. இத்தகைய தாமரை இதழ்களை போன்ற மெத்தென்ற குளிர்ந்த திருவடி இணைகள் பக்தர்களின் குலதனம், குலதெய்வதம் என்று திருவடி இணைகளே பெறுவதற்கு அரிய தனம் என்று ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தால் நன்றாக பொருள் விளங்க அழுத்தம் திருத்தமாக அனைவருக்கும் உபதேசித்து அருளியுள்ளார். உலகளந்த உயர்ந்த திருவடி இணைகளை எப்போது நினைக்கும் போதும் நமது எல்லா அசுபங்களும் போய் சுபமங்களங்கள் பொங்கும் மங்களமாக என்றும் நிறைந்து இருக்கும், நிலைத்து இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்திலும் சஞ்சிந்தியேது பகவதः சரணாரவிந்தம் என்றே போற்றியுள்ளது. பகவானின் திருமுடி அவனது பரத்வத்தையும் திருவடி இணைகள் பகவானின் சௌலபிய சௌசீல்யத்தையும் எடுத்து காட்டுகிறது. அது என்ன சௌலபிய சௌசீல்யம்? திருவடி இணைகளை பற்றினார் தாண்டி செல்ல இயலாது அல்லவா? நம்மை அருள் செய்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட சௌலபிய குணத்தை உடையவன் தாண்டி செல்ல மாட்டான். இவர் யார் என்னை பற்றுவதற்கு? இவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, படித்தவனா படிக்காதவனா என்று அவன் வேதம் பார்ப்பது இல்லை. திருவடி இணைகளை பற்றினால் உடனே அவர்களுக்கு அனுகரிப்பதே அவனுடைய சௌலபிய சௌசீல்யம். அனுகிரகம் செய்வதே சௌசீல்யம், அதாவது சீல குணம் உடையவன் என்று பொருள் ஆகிறது. இவ்வாறு பகவானின் திருவடி இணைகளின் மகிமையை ஆழம் காண இயலாது. இவனது திருவடி இணைகளுக்கு உள்ள ஏற்றம் அனைத்தும் தாயாரின் திருவடிகளுக்கும் உண்டு. அதை அனுபவித்த பக்தர்களுக்கு நன்றாக தெரியும், அனுபவத்தாலே தெரியும். திருவடி இணைகளை விட விஞ்சும்படியான மகிமையை உள்ளது பிராட்டியின் திருவடிகளை. இதனை சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்ரீ ஸ்துதியில் சேவே தேவி திரிதசமகிழ மௌலிமாலாச்சிதம் தே சித்திய க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம் யஸ்மின்னீட்சன் நமித சிரசாக யவயித்வா ஷரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசீபதே வாசுதேவஸ்ய தன்யாக என்று சாதித்தருளியுள்ளார். ஸ்ரீ வாசுதேவனின் பிரிய பத்னியான பத்மாவதி தாயார் திருவடி இணைகள். ஏன் இவனது திருவடிகளே அதை தாங்கும் பாதுகையும் ஒரு பாதுகா தேவி, திருவடி இணைகளே தாயார் என்று கொண்டால் அடியார்களுக்கு வரும் ஆபத்துகளை போக்கி சிறந்த செல்வங்களை விளைவிக்கும் பெருமையுடையது இந்த திருவடி இணைகள். இத்தகைய தாயாரின் திருவடி கமலங்களில் சரண் அடைந்த பக்தர்கள் மகா பாக்கியசாலிகள். பாக்கியம் பெற்றால் ஒழிய அந்த திருவடி இணைகளை காண இயலாது, சரண் அடைய புத்தியும் வராது. தாயாரின் திருவடி இணைகளில் செய்யப்பட்ட சிறு வணக்கம், அஞ்சலி பெரும் பேற்றை கொடுக்கும் சக்தியை பெற்றது, உடையது.
திருவுடைய அடைகளையே பற்றிய ஸ்ரீ நம்மாழ்வார் முதல் திருவாய்மொழியில் நாளும் நின்றடு நம்பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநகபலமர கழுவி நாளும் நன் திருவுடைய அடைகள் தம் நலங்கழல் வணங்கி மாளும் ஓர் இடத்திலும் மணக்கொடு மாழ்வது வலுமே என்கிறார். இவனோ ஸ்ரீமானான சிவாமி. இது போதாது என்று திருவுடையடிகள் என்று ஆழ்வார் சாதித்தருளியுள்ளார். ஸ்ரீமானான கோவிந்தன் நம்முடையவன், அதாகில் பக்த வத்சலன் என்றால் நம் பொருட்டு புருஷகாரம் சிபாரிசு செய்யும் தாயாரை லக்ஷ்மியை உடையவன் என்ற பொருளும் கொள்ள வேண்டும். இவர்கள் இருவரும் கூட இருக்க நமக்கு என்ன குறை வரப்போகிறது? வேரி மாறாத பூமியில் இருப்பவள் நம் வினைகளை தீர்க்க வேண்டும், தீர்த்தே அருள்வாள். ஆக சேர்த்தியிலேயே பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை திருவடி இணைகளில் சமர்ப்பிப்பது சால சிறந்தது என்கிறார் ஆழ்வார். இது முக்காலத்திலும் எக்காலத்திலும் பொருந்துமாக உள்ளது இந்த உபதேசம். இப்பொழுது பிராட்டிமார்களுக்கு கங்கணத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த நம் போன்ற அடியார்கள் இன்றளவும் மேலே வரும் நாட்களிலும் நன்றாக வெங்கடவனின் தடாகத்தில் மூழ்கி அதில் குளிர குடைந்து ஸ்நானம் செய்யுமாறு இந்த தாயார் அவனுக்கு சிபாரசு செய்து, அதாவது நம் பொருட்டு அடியார்கள் பொருட்டு இவர்கள் திருவடி இணைகளை பற்றி இருக்கின்றார்களோ அந்த பக்தர்களின் பொருட்டு இவள் நித்தியம் சிபாரசு செய்து கொண்டிருக்கின்றார். சிபாரசு செய்வதாலே தான் நாம் அனைத்து குறைகளும் நீங்க பெற்று இத்தனை பக்த கூட்டங்கள் கோஷ்டிகள் இங்கே இவ்விடத்தில் நாம் காண்டு கழிக்க இயலுமாக நேருகிறது. இல்லையென்றால் எவர் வருவர்? இந்த ஸ்ரீ சூக்தங்களாலே உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு தெள்ளத் தெளிவாக இறக்குகிறது, அறிய முடிகிறது. நேர்கொடு நேராக நாம் நன்றாக காணவும் செய்கிறோம். இப்படிப்பட்ட இவனை பற்றிய அனுபவங்கள் அனைத்தும் ஆழ்வாராதிகள் அவர்களை தொடர்ந்து ஆச்சாராதிகள் அனைத்து வார்த்தா மாலைகளாக இவனுடைய குணங்களை, செஷ்டதங்களை, அத்தனை கருணை கடலை, சௌலபியத்தை அனைத்தும் வார்த்தா மாலைகளாக தொகுத்து அருளி செய்துள்ளனர். ஆழ்வார்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய தயாகுணமே மோட்ச உபாயமாக கைக்கொண்ட சரணாகதி நிஷ்டர்கள் என்று சாதித்தருளியுள்ளார். பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வாராதிகள் என்கிறார் சுவாமி ஸ்ரீ பிள்ளை உள்ளஹாரியன் ஸ்ரீ வச்சனபூஷணம் என்னும் ஸ்ரீ ரகசிய நூலில். திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் பகவானை சரண் அடைந்த பலன்களை பெற முடியும் என்பதனை ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக ஆண்டு அனுபவித்து உணர்ந்த பாசுரங்கள். அதை விளக்கு முகமாக அமைந்த பூர்வாச்சாரியர்களின் விளக்கு உரைகள். எம்பெருமான் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் தயாகுணத்தையே ஆழ்வார்கள் பாசுரமிட்டு பாடி அருளி செய்துள்ளனர். இத்துணை விளக்கங்கள் எதற்கு? அனைவரும் நம்பிக்கொண்டு இவன் திருவடி இணைகளை பற்றி இருந்தால் போதும், நினைத்தாலே போதும். அத்துணை துக்கங்களும் நீங்க பெற்று மங்களங்களை பெறுவர். மேலே அர்ச்சக சுவாமி இவ்விடத்தில் திருக்கல்யாண உற்சவத்திற்கு முன்னோடியாக அனைத்து கிரமங்களையும் செய்ய இருக்கின்றார். சற்றே கண்டு அனுபவிப்போம் பக்தர்களே. इंद्रशुद्धो नाग शुद्ध शुद्धाभिरोधमिः मयि देवान्द्रवणमाय जन्तां मय्यासेनस्तु मयि देवहूतिः दैव्योदारन्तपूर्वेरट्टास्याम तनुवा सुमेराः उद्धन्यमानमस्यामेत्यपात्मानं यजमानस्य हन्तु शिवानश्यन्तु पृथिवी तन्नो शाता पृथिवी दोकशाता बोधश्चतनेन सौम्या कृणुद्वगुं रसनाहोत विगुंसते तत्सवितुर्वरेण्यं वर्घो देवस्य धीमहि धियो जो न प्रचोदयात् स्थण्डिले भूमिमावाहयामि रेखाजा स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष जातवेदो अग्निं गृहीत्वा जातवेदो भुवनस्य रेदो हजन्तमग्निनिश्वदे अग्निमस्वस्तादति हव्यगुं समीगर्भाजयन्योपयोगोः घृतप्रदेको घृतजोनिरग्ने घृतस्मज्ञो घृतमस्यान्नं घृतपृषस्वान् सरितो ब्रुवन् घृतं ब्रुवन् सरिजाक्षदेवान् अजुर्दाग्ने अविजोजुषाणो घृतप्रदेको घृतजोनिरेदे तत्सवितुर्वरेण्यं वर्घो देवस्य धीमहि धियो जो न प्रचोदयात् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रसुभ ओं ब्रह्मज्ञानं प्रथमं पुरस्तात्मदेवतस्सुरुचो वेन आवह स बुद्धिया उपमास्य विष्टास्ततस्तजो निपततस्वः ओं भू ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदमासनं सोमो देनगं सोमोर्बन्धमाशकं
सोमो वीरङ्गरमण्यं ददातु साधन्यं विदत्यकं सपेयं पितुश्रोणुं यो ददात तस्मै ओं भू सोममावाहजामि यज्ञाङ्गमावाहजामि इन्दुमावाहजामि चन्द्रमावाहजामि सोमाय नमः इदमासन ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोपहार निवेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतावृतगित्वन्नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैवग्नं यजमानं च देहि ओं प्रोक्ष सोम प्रोक्षिष्यामि प्रोक्ष यज्ञं देवतावृतगित्वं नागस्य पृष्ठे वार्चिते ओं प्रोक्ष पात्रामादावमाधाय पवित्रेस्तो वैष्णव्येस्तो जिग्निजेस्तो वाजभूतेस्तो विष्णो मनसा भूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायत्वा पृथिव्यैत्वा पोषायत्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसि पश्चिमतो विष्णोस्तूपोऽसि दक्षिणतो विष्णोस्तूपोऽसि उत्तरतो विष्णोस्तूपोऽसि प्राच्यां विष्णोस्तूपोऽसि श्रुतासि कृतासि ध्रुवासि दारुणासि विष्णुमावाहजामि महाविष्णुमावाहजामि सदा विष्णुमावाहजामि व्यापिनारायणमावाहजामि ब्रह्मं प्रणेष्यामि यजमानवाचं यच्च सोम प्रणेष्यामि यजमानवाचं यच्च प्रणयज्ञं देवतावृतगित्वन्नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तऋषीणागं सुकृतां यत्र लोक तत्रैवग्नं यजमानं च देहि ओं प्रणय ओं प्रणज कोपो जनत्को सवो जनत्को सव्यसन्तान्विषः पात्राणि देव यज्ञायै सव्यसन्तान्विषः पात्राणि देव यज्ञायै दक्षिणपरदो ब्राह्मणेन तीर्थेन प्रजापतिमावाहजामि इन्द्रमावाहजामि यज्ञमावाहजामि सोममावाहजामि यज्ञमावाहजामि सोममावाहजामि अग्निसोममावाहजामि प्रजापतिमावाहजामि ब्रह्माणमावाहजामि वसूनावाहजामि मृदानावाहजामि रुद्राणावाहजामि अमोपस्पृश्य श्रीविष्णुमावाहजामि बृहस्पतिमावाहजामि मित्रमावाहजामि वरुणमावाहजामि आदित्यानावाहजामि अश्विनमावाहजामि भूषणमावाहजामि कक्षमावाहजामि कक्षदेवतसोममावाहजामि औपात्रज्ञमावाहजामि यज्ञदविश्वान् देवानावाहजामि सर्वदेवानावाहजामि आद्यभागे प्रजापतिगे जुष्टनिर्वपामि इन्द्राजुष्टनिर्वपामि अग्नेजुष्टनिर्वपामि सोमाजुष्टनिर्वपामि अग्नेजुष्टनिर्वपामि सोमाजुष्टनिर्वपामि अग्निसोमाभ्याकुष्टनिर्वपामि प्रजापतिगे जुष्टनिर्वपामि ब्रह्मणे जुष्टनिर्वपामि वसुभ्यो जुष्टनिर्वपामि मरुभ्यो जुष्टनिर्वपामि रुद्रेभ्यो जुष्टनिर्वपामि अपोपस्पृश्य श्रीविष्णवे जुष्टनिर्वपामि बृहस्पते जुष्टनिर्वपामि मित्राजुष्टनिर्वपामि वरुणाजुष्टनिर्वपामि आदित्येभ्यो जुष्टनिर्वपामि अश्वज्ञाकुष्टनिर्वपामि पूष्णे जुष्टनिर्वपामि कक्षाजुष्टनिर्वपामि कक्षदेवत सोमाजुष्टनिर्वपामि औपासृज्ञाजुष्टनिर्वपामि यज्ञदेविश्वेभ्यो देवेभ्यो जुष्टनिर्वपामि सर्वदेवेभ्यो जुष्टनिर्वपामि आद्यन्त प्रतिष्ठयामि चुरन्द्र प्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसि समितिसि स्वाहा अमृतनभसिमा ऋणमसि अन्तरितिकं रक्ष अन्तरिता अराधयः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ट अराधयः चिक्पति स्वापणात् त्वच्चित्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिस्वाह वाक्पति स्वापणात् त्वच्चित्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिस्वाह देवस्वापणात् त्वच्चित्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिस्वाह कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाज्ञाकृतं स्पुरुषयित्वा अभ्यर्च अक्षत आध्य चरुभिः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुतये नमः वरुणाय नमः वाजवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सहोदसे नमः अजनाप्वे नमः विसर्पणे नमः अग्निपुरुषाय नमः दितेन मन्यस्व नमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितः प्रसुभा ब्रह्मन् सोमत्वमादास्वा आदस्वा समेत यस्वाहा आकार मुहूर्तस् मुहूर्तोस्तु परिदीन् स्पृष्ट्वा वायुब्जादाग्नेय अन्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादीशान अन्तं इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्यां स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य श्रीविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेवत सोमाय स्वाहा औपासृज्ञाय स्वाहा यज्ञदेवेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चरुन् स्वामित्रा गृहीत्वा व्याहुतिर्जुहोति
ఓం భూ స్వాహ ఓం భూ స్వాహ ఓం శుభ స్వాహ ఓం భూర్భువ శుభ స్వాహ అదితేన్వమగ్గుస్థానమదేన్వమగ్గుస్థాః సరస్వతేన్వమగ్గుస్థాః దేవతవిద ప్రాసావేః ప్రాణానాయంజాంస్యాం స్వదిదో శ్రీ శ్రీనివాస స్వామినః వైవాహికోత్సగన్మాంగమోపాసనాఖ్యో మంత్రలోపే క్రియాలోపే ద్రవ్యలోపే కాలవిపర్యాసే కర్మవిపర్యాసే న్యూనాద్రిక్ సర్వదోష ప్రాయశ్చిత్తార్థం అతో దేవాదివైష్ణవం హోష్కే అదితేన మన్యస్మా నమతేన మన్యస్మా సరస్వతేన మన్యస్మా దేవతవిద ప్రసువావం మతో దేవావంతునాగితో విట్రవచక్రమే పృథివ్యా సప్తధామ విస్మాహ ఇదం విట్రవచక్రమే దేవాదిదేవదం సమోదస్మాకంత్రే స్వాహ त्रीणि पदाब्जक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णोकर्माणि पुष्कदगतो व्रतानि पुष्पसे इन्द्रस्वयुद्धस्सखा स्वाहा तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्तु शौर्यः दिवि वदक्षिणादग्गु स्वाहा तद्विप्रासो विपञ्चभोजा कृमागं सस्यमिन्दते विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुव सुव स्वाहा अदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविद प्रासावेः దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే గక్కన మేలుకొని ఉన్నతి మొక్కాలు చూచేరొకరొకరు కాళాంజి దగ్గర బట్టరే దేవుడు దేవియునదే తెరదీయరే పువ్వుల దండలు తీసి పువ్వులీయరే నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి కోగి కురులు దిద్దేరు ఒకరొకరు నగవులు నగుకొంటా నంటున లేచి కూచుండి కోగి కురులు దిద్దేరు ఒకరొకరు తతితో బాగాలీయరే గగనత్తాలు చూపరే తతితో బాగాలీయరే మొగరు దేర కస్తూరి ఉండలీయరే దేవుడు దేవియునదే తెరదీయరే
కాగిలించుకుంటా ప్రియములే ఆడుకుంటా ఒగ్గిరి రతులకును ఒకరొకరు మునిమధ్యమాస్పదాచార్య పర్యంతా వందే గురు పరంపరా. అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్పరిమితశక్త్యా ప్రియమానస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమానానామనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశహంకార మహదోబ్జీవాక్య సప్తావృణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో ప్రవిదిట్టిదానాం అతల వితల సుతల తల తల రసాతల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానాం మూర్ధ్వభాగే భూలోకే భవర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానామదో భాగే మహానాలాజమానస్య ఫణిరాజ స్వశేషస్య సహస్రఫణాఫణిమండలమండితే ఐరావత పుండరీకమామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి సుంటాదండోద్దంబితే అమరావతే తేజోపతే సంయమన రక్షోపతే సుంజమతే గంధవత్తిలకావతే జశోవతే త్వష్టదేవపురే విరాజితే ఇంద్రాగ్నేయమనిరుతి వరుణవాయు కుబేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాన్ లోకాన్ చలవలయితే లవణేక్షురాసర్పిర్దదిక్షేరశుద్ధోదకాఖ్య సప్తార్ణ పరివృతే జంబో ప్లక్స్ అకుసక్రౌంచ శాకశాన్ పుష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మాహేంద్రమలయమదృక్షితింజపారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతకం పురుష హరిరావత భద్రాస్వకేతుమాల హిరణ్యకరమనకు గురువర్షాంకినమవృషాణాం మధ్యే భరతవర్షే భరతఖండే మహాసరోరుహాకార పంచాషట్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయా పూర్వదిగ్భాగే కృష్ణా కావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ సకల జగత్రష్టు ప్రార్థయజ్జీవనో బ్రాహ్మణో ద్వితీయ పరార్ధే ప్రథమ వర్షే ప్రథమ పక్షే ప్రథమే హని ద్వితీయాయామే హేజన్మణిజ ఏదక్షిణ పర్యంతం బాల్య యౌవన కౌమార వార్తకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాతకాది సమస్తు దురతక్షయార్థం తదుపూర్వేషాం దశాపరేషాం మధ్వంశ్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం పితॄణాంచ కుంభే పాకలోకిత దామాదిపసంగాదః కాలసూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః వృత్తైస్థిరై సూర్యమండల పర్యంతం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి చతుర్విధమోక్షఫలసిద్ధ్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం భృగుమరీ చత్రకస్యపాదిభిః కోటిచాతుర్లక్ష ప్రణానేన దివ్యవైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్తమార్గేణ వేదోక్త ప్రకారేణ వికలసోక్త ప్రకారేణ హేమాద్రకన్యాదానఫలావాప్త్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాది నారాయణస్య అనేక కోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణక గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్ర గదా పద్మాంకిత కోటి సూర్య ప్రకాశస్య శ్రీమతో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వైకానస భగవస్యాస్త్రోక్త మార్గేణ ఆంగేన స భారస్వత్య భారద్వాజ త్రయారుషేణ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధ వ్యూహ ప్రవర్తమానస్య పరతద్విభవ్యూహంతర్యామి అర్చావతార స్వరూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణోన్నత్రే ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేణ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయోక్షాదివసాత్ ఉత్పస్థలయానుభూతస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణః పౌత్రాయ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేణ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త దేవతా నికుటమకుటమణిగిన విజృంభిత పాదార విందస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేణ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేయోర దివ్యాభరణ భూషితాయ దివ్య కౌస్తుభాలంకృతాయ దివ్య పీతాంబరధరాయ దివ్యమాల్యోశోభితాయ ప్రపన్న పారిజాతాయ నిజావతారాయ స్వర్ణ గరుడ వాహనారూఢాయ అచింత్యాత్మక నిత్య యౌవన స్వభావ లావణ్య తేజో రత్నాకరాయ అఖిల శాఖాధ్యాయినౌ
अखिललोकपवित्रगोत्राज श्रवणनक्षत्रे मकर्रासो जाताज श्री श्रीनिवासस्वामी परब्रह्मणे वराज ऋग्यदुश्यामादर्वण सकलवेदाध्यायिनी भार्गवत्योनोप्नवान अर्ववेदलपञ्चारुषेय प्रवरान्वित भार्गवसगोत्रोद्भवी सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेवितपाधारविन्दां श्रीमहाविष्णोः वक्षस्थलनिवासिनीम् आनन्दगुणात्मिकां मूलप्रकृतिरूपाम् उत्तरफल्गुनी नक्षत्रे कन्यारासो जाताम् इमां श्रीदेवी नाम्नी कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि ऋग्यजुष्यामादर्वण सकलवेदाध्यायिनीं कास्यपावत्सारणैद्रवत्रजारुषेय प्रवरान्वित कास्यपसगोत्रोद्भवीं सर्वालङ्कारवतीं सुराङ्गना संसेवितपाधारविन्दां श्रीमहाविष्णोः अत्यन्तमनोहरीम् अत्यन्तसौन्दर्यवतीं रेवती नक्षत्रे मीनरासो जातां कश्यप प्रजापते सङ्कल्पतनयाम् इमां भूदेवी नाम्नीं कन्यां वृणीमहे वृणीत्वं धास्यामि कन्यां कनकसम्पन्नां कनकाभरणैर्युतां दास्यामिष्टवेदभ्यं ब्रह्मलोकचिकीर्षयेत् कन्यां स्फलङ्कृतां साध्वीं सुशीलाय सुमेधसे प्रयतोऽहं प्रयच्छामि धर्मकामार्थसिद्धयेत् पुष्पम्बरा सर्वबोधा साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रियनाथु कमलापतिः कन्यादानमुहूर्तस्सु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभगुं शुभम्. ఇప్పుడు அர்ச்சக சுவாமி கல்யாண உற்சவத்திற்கு முன்பு, அதாவது திருக்கல்யாணத்திற்கு முன்பு எம்பெருமான் திருவடியை நன்றாக விளக்கம் செய்து, அதாவது மாப்பிள்ளை திருவடிகளை நன்றாக அதற்கு மங்களம் ஊட்டும்படியாக அதை திருவபிஷேகம் என்று சொல்வோம். அந்த திருவபிஷேகம் இல்லை, அபிஷேகம் செய்து அதற்கு பாத விளக்கம் செய்து அதன் எம்பெருமான் திருவடி வாரத்தில் பிராட்டிக்கு சார்த்த இருக்கும் திருமாங்கல்யத்தை சமர்ப்பித்து அதற்கு உரிய ஷோடச உபசாரங்களை நடத்த இருக்கின்றார் அர்ச்சக சுவாமி. இந்த மங்கள நேரத்தில் சுவாமி தேசிகன் விஷகிரி கிரகமேதி குணாக போதபலைஸ்வர்ய வீர சக்தி முகாக தோஷா பவேயுரேதே யதி நாம தயே துவயா வினா பூதாக என்கிறார். திருவேங்கடமுடையானின் தயாதேவியான ஸ்ரீ பத்மாவதி தாயாருடன் திருவேங்கடமாமலையில் குடித்தனம் நடத்தும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய 2 பேரும் சேர்ந்தே இருக்கும்படியான இந்த திருமலையில் இவனுடைய ஞானம், பலம், வீரியம், ஐஸ்வர்யம், சக்தி ஆகிய குணங்களும் தயாதேவியோடு, அதாவது சேர்ந்தே இருக்கிறது. இவளோடு சேர்த்தியிலே தான் இத்தனை குணங்கள் இவனுக்கு பரிமளிக்கிறது. இவனுக்கு இத்தனை குணங்கள் எப்போ ஈர்க்கிறது என்று நமக்கு எவ்வாறு தெரியும்? நம்மை போல திகனர்கள், இதற்கும் எலும்பனாக இருக்கக்கூடிய அசக்தர்களான நம் பொருட்டு நம்முடைய குறைகளை தீர்ப்பதால் தானே இவனுக்கு இத்தனை குணங்கள் இருக்கிறது என்று வெளிப்பாடு தெரிகிறது. அப்படிப்பட்ட நமக்கு உபகரிக்கும்படியாக பிராட்டிமார்கள் தாயார் எம்பெருமானிடத்தை சிபாரிசு செய்வதாலே தான் இத்தனை குணங்கள் இவனிடத்தில் இருக்கிறது என்று தெரிகிறது. ஒரு ஏழை இருந்தால்தானே பணக்காரனின் குணநலன்கள் அவனுக்கு கொடுக்கு வள்ளல் தன்மை தெரியும். ஒரு ஏழை இல்லாமல் அனைவரும் சமமாக இருந்தால் ஒரு பணக்காரனுக்கு வள்ளல் தன்மை உள்ளது என்பது எவ்வாறு தெரியும்? இவன் தீனனாக இருக்கும்படியாக இருப்பதால் தானே அந்த தீனனுக்கு இந்த பணக்காரன் கொடுப்பதற்கு மனமும் வேண்டும், அவனிடத்தில் குறையாத செல்வமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தானே அவனுடைய தயை குணம் நன்றாக வெளிப்படும். அவ்விதமாக எம்பெருமானின் தயை குணங்கள் நம்மை போன்ற தீனர்களுக்கு அருள் பாலிப்பதாலே தான் அவனுடைய குணங்கள், இத்தனை குணங்கள் அவனிடத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரிய வருகிறது. அதை வழிகாட்டுவது இந்த பிராட்டியின் குணங்கள். ஏனெனில் இந்த ஸ்ரீனிவாசனுக்கு பிரபஞ்சம் முழுவதும் இவனுக்கு குடும்பம், பாகு குடும்பி இவன். பக்தர்களே இவர்களுக்கு ஆருயிர். அடியார்களுக்கு அருள்வதற்காகவே இத்தனை குணங்களோடு திவ்ய தம்பதிகளாக எழுந்தருளி இந்த திருமலையில் இருக்கிறார்கள். இவர்கள் கருணா விலாசம் உடையவர்கள் என்று ஏதேனும் உதாரணத்தை சொல்ல இயலுமா என்றால் அதற்கும் சுவாமி ஸ்ரீ தேசிகன் தயாசதகத்தில் மற்றொரு ஸ்லோகத்தாலே அருளி செய்துள்ளார் விளக்கமாக. ரிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபிஷபரி குஷேலஹ குப்ஜாசா விரஜயுபதயோஹோ மால்யகிருதிதிஹி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரி பதேஹே உன்னதிமபி பிரபூதைஹி ஸ்ரோதோபிஹி பிரசவம் அனுகம்பே சமயசி. அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்தும் மற்றும் பல இடங்களிலிருந்தும் இதிகாச புராணங்களிலிருந்து சுவாமி தேசிகன் சரித்திரங்களை எடுத்து உரைத்து இவனுடைய தயாகுணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தயாதேவி
தாயாரானவள் தனது கருணையால் அடங்காத தயா வெள்ளத்தாலே மலை மீது உழன்று கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனை பிடித்து இழுத்து தாழ்ந்தவர்களுடன் கலந்து பழகுமாறு செய்கின்றாள். இவ்விடத்தில் தாழ்ந்தவர்கள் என்னால் அறிவில் வலக்கை இடக்கை அறியாத இடையர்கள் என்று பக்தி மட்டும் செலுத்தும்படியாக உள்ளத்தை உடையவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் பகவானை கண்ட மாத்திரத்தாலே தங்களை அறியாது பூரணமாக சரண் அடைவர்கள். அப்படிப்பட்ட தாழ்ந்தவர்கள் பக்தி ஒன்று மட்டுமே அறிந்தவர்கள். ஏன் பகவானை வேண்டி செல்வத்தை பெற வேண்டும் என்னும்படியான அதை கூட வேண்ட முடியாதவர்கள், அதை கூட நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பகவத் பக்தி உடையவர்கள். வேடுவர் தலைவனான குஹன், புருஷோத்தமனான ஸ்ரீனிவாசன் ராமாவதார காலத்தில் நட்பு கொள்ளுமாறு தயாதேவி உடனிருந்து செய்கின்றாள். வானர ஜாத்தியை சேர்ந்த சுக்ரீவனுடன் அக்னி சாட்சியாக நட்பு கொள்ள உதவி புரிந்தாள் இந்த தயாதேவியே. மேலே வேடுவர் குலத்தில் பிறந்து மதங்க முனியை சரண் அடைந்து உபதேசம் பெற்று ஸ்ரீனிவாசராமனின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள் இந்த சபரி. ஆச்சாரியனை பற்றி தெளிந்த உள்ளத்தோடு முதியவளான சபரி பக்தியோடு ஆளித்த விருந்தோபலை ஏற்குமாறும் தயாதேவியை செய்கின்றாள். உண்ண உணவோ உடுக்க சரியான உடையோ இல்லாத குச்சேலர் என்னும் ஏழை பிராமணரை கிருஷ்ண அவதார காலத்தில் கிருஷ்ணனை கொண்டு அனுகிரகிக்கச் செய்தாள் ருக்மிணி பிராட்டியாக இருந்த தாயார். அப்பொழுது கிருஷ்ண அவதாரத்தில் மதுரா நகரில் வீதி உலா கண்டருளி வரும் சமயத்தில் அழகான ஆனால் ஊனமுற்ற கூனியை மிகவும் அழகான இளங்குமரியாக மாற்றும்படியாக செய்தருளினாள் இந்த தயாதேவியே. இடக்கை வலக்கை அறியாத இடையர் குலத்து மங்கையர்கள் மனம் மகிழும்படியாக கிருஷ்ண பிரேம பக்தியாலே கூடி கலக்குமாறு செய்தவளும் இந்த தயாதேவிதான். கிருஷ்ண பக்தியிலே ஆழ்ந்து எனினும் கிருஷ்ணனை இதுவரை காணாது மாலை கட்டி ஜீவனம் நடத்தும் ஏழை மாலாக்காரனின் வீடு தேடிச் சென்றார் கிருஷ்ணன். அவனுக்கும் காட்சியளித்து திவ்ய அனுகிரகம் கிருஷ்ணனை கண்டு செய்ய வைத்தாள் இந்த தயாதேவியே. அதாவது கிருஷ்ணனை காணும்படியாக அந்த மாலாக்காரனுக்கு அனுகிரகித்தவள் இந்த தயாதேவி. தயாதேவியான தாயார் பத்மாவதி தேவி அவளது கருணையினால் சர்வேஸ்வரனான ஸ்ரீனிவாசனை வலிய பிடித்து இழுத்து உயர்ந்த அவனை, அதாவது பரம்பொருளான இவன் ஒன்றுமறியாத அந்த சாதாரணமாக இருக்கப்பட்டவர்களோடு கூட கலக்கச் செய்து சமமாக ஆக்கினாள் என்பதே சுவாமியின் திருவுள்ள கருத்து. இவ்விடத்தில் இந்த ஸ்லோகத்தாலே நாம் அறிந்து கொள்ள உள்ளது. இக்கலியுகத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாய் அவதாரம் செய்து ஏழுமலையில் நித்தியவாசம் செய்யும் எம்பெருமான் வழிபடத்தக்கவனாக, பக்தர்களால் அனுபவிக்க மிகவும் இனியவனாக, அழகிய தேஜோமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனாக இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கிறோமோ அர்ச்சக சுவாமி எம்பெருமான் திருமுன்பாக நம் பொருட்டு அனைத்து பக்தர்கள் பொருட்டு ஷோட சுபசாரங்கள் நடந்தேறிக் கொண்டு மேலே இந்த திருமங்கல தாரணம் நடக்க இருக்கின்றது அல்லவா? நன்றாக பக்தர்கள் கண்கூடாக கண்டு கொண்டு இருக்கிறோம். கண்டு கொண்டு நன்றாக மனமகிழ்ந்து அவனை திருவடியை பற்றி கொண்டு விடாது பற்றி கொண்டு தாயாரை முன்னிட்டு கொண்டு பற்றி கொண்டு இதோ நன் பொருட்டு அந்த திருமாங்கல்யத்தை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார் இந்த அர்ச்சக சுவாமி. எம்பெருமான் திருவடிவாரத்திலே பதிக்கப்பெற்ற இந்த திருமாங்கல்யம் பொழுது சாற்ற இருக்கின்றார். அனைத்து பக்தர்களும் நன்றாக வேண்டிக் கொண்டு அந்த கருணா விலாசமான கருணா கடாட்சத்தை பெற்று நல்ல பலன்களை பெற பிரார்த்திக்கிறோம். இப்பொழுது प्रजापतिस्सोमकं राजानमुसृजतां मन्त्रजो वेद अन्वसृज्यन्तां तान् हस्ते कुरुताम् अतः सीता सावित्रीं माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे वन्दीवशरदां सदं श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. प्रजापतिस्सोमकं राजानमुसृजतां मन्त्रजो वेद अन्वसृज्यन्तां तान् हस्ते कुरुताम्
अतः सीता सावित्री माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे वन्दे शरदां सदां भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि माङ्गल्यधारणमुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु सुप्रदिष्टितमस्तु शुभम् ఎట్టుగూడి వెండి
स्वाहा ओम भूर्भुवस्वस्वादितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासावेः प्राणानायं यामस्यां सुपतिदो श्रीनिवादत्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गवोपासनाख्यो उपरिट्टानन्दो मङ्गरिष्येतेन मञ्जस्वानमदेन मञ्जस्वा सरस्वतेन मञ्जस्वा देवदविदप्रसुवा इदस्य कर्मणोत्तरेरिजं विद्वान्यो निभाकरम् अग्निस्तटकृत्वान् सर्वग्गुसुकृतं करोतु स्वाहा अग्नये एषटौर्दावदीनां कामानाकुञ्चमद्वित्रे स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्यां स्वाहा प्रजापतिगे स्वाहा ब्रह्मणे स्वाहा प्रजापतिगे स्वाहा विश्वेभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवत्वमुष्मै स्वाहा अग्नेष्टकृते स्वाहा वास्तुपते नमो वास्तुपतिगे स्वाहा जन्म आत्माभूदग्निस्तत्पुनरागा जातवेदावचरणि स्वाहा पुनरग्निचक्रदात् पुनरेन्द्रो बृहस्पतिः पुनर्मे शुमायमाञ्चक्रादत्तमक्षः स्वाहा इष्टेभ्यः स्वाहा वसणनिष्टेभ्यः स्वाहा वेचुरुत्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दौराध्यै स्वाहा देवीभ्यः स्वाहा तनोभ्यः स्वाहा समृद्ध्यै स्वाहा सर्वसमृद्ध्यै स्वाहा समिदसे तेजोसे तेजोमयदे स्वाहा नमस्यते मृत्योर्मोभाय स्वाहा सोमस्य चित्तमेव स्वाहा वाजोर्दमे प्राणान्मे वाय स्वाहा ब्रह्मणोदमे बुद्धिमे वाय स्वाहा सप्तदयज्ञे सप्त सप्तजिह्वा सप्तऋषे सप्तधाम प्रियाणि सप्तहोत्रा तदात्मयन्तु सप्तजो निर्रात्मन स्मृते स्वाहा अग्निर्भक्तः स्वाहा तदान विद्मानुष्टुभृतेन पूर्णबाहुतिञ्जुहो मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्रायजुहोमि स्वाहा अग्निशुप्यदो वेदशुप्यदो जोष्युप्यदो पृथ्वीशुप्यदो ब्रह्माद्यासुप्यन्तामदितेन्वमग्गुस्तानमदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवदविदप्रासावीः ब्रह्मणे नमः सोमाय नमः आवागिदेवता सुमदास्तानप्रतिष्ठ शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय पवित्रमस पवित्र में भोजा स्वाहा सर्वमस सर्व में भोजा स्वाहा अक्षतमक्षित्य जुहोमि अक्षत नमामि श्रेष्ठ प्राध्यां दक्षिणायां उदायां उदीचां ऊर्ध्वायां अधराजां मार्जगन्तां पश्चिमतः परिधिमपनजां दक्षिणतः परिधिमपनजां सर्वान् प्रसमोश्च ग्रन्थिं विसृज्य विप्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापपोषतयो मरुदां वृषस्पततो नो विट्टमेरय स्वाहा शुद्ध्यन्तान् देवसदनगुं शुद्ध्यन्तान् देवसदनम् भूतिस्मातेर्लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निर्मारुतजोर्भूतिः तस्यवत्यत्रजाजुषं यद्देवानान्त्रजाजुषं तन्मे अस्तु त्रजाजुषं दीर्घायुष्माजा बलाजा सदाजा सदन्तवत्यक्षेत्रजाजुषं मा बोधिष्ठामजोपभस्तानवोर्जेतदातन महेरणा जतिक्षसे योवत्युवतमोरधस्तस्य बाधिकते अनः उषधेरिव मातरः तस्मा अरङ्गमामभोजत्यक्तजायजन्वद आपो जनयदाजनः मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनायत् कृतं तु मया देव परिपूर्णस्वदश्च वै प्रायश्चित्तानि शेषान् होमकर्माण्यवान् वै तानि शेषाणि देशेन श्रीकृष्णास्परं मदं कायेन वाचा मनसेन्द्रियवा बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा सुमदास्तानं प्रवेशयामि शोभनार्थं पुनरागमनाय च अग्निपुरुषाय नमः गुलोपहारं निवेदयामि
இப்பொழுது அர்ச்சக சுவாமி தேங்காய் உருட்டும்படியான அந்த கிரமத்தை செய்ய இருக்கின்றார். அதன் பிறகு அக்ஷந்தராலு தலம்பராலு என்றபடியாக அந்த அட்சதையை பிராட்டிமாருக்கும் மார்ச்சி இருவரும் சேர்த்தியிலே இந்த அர்ச்சக சுவாமி அந்த தலம்பராலு என்று சொல்லும்படியான அட்சதையை பிராட்டிமாருக்கும் பெருமானுக்கும் சமர்ப்பிக்க இருக்கின்றார். இப்படி தயாதேவியான தாயார் பத்மாவதி தேவி அவளது கருணையினால் சர்வேஸ்வரனான ஸ்ரீனிவாசனை பக்தர்களோடு சேர்க்கும்படியாக அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறாள். இந்த கலியுகத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாய் அவதாரம் செய்து ஏழுமலையில் நித்தியவாசம் செய்யும் எம்பெருமான் வழிபடத்தக்கவனாக, பக்தர்களால் அனுபவிக்க மிகவும் இனியவனாக, அழகிய தேஜோமயமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவனாக, அனைவருக்கும் காண போக்கியமானவனாக, பக்தர்கள் பால் தன்னளவிலே இயற்கையாகவே ஆசையுடையவனாக, பக்தர்களின் இஷ்டப்படியே நடப்பவனாக, அனுகிரகிப்பவனாக, பக்தர்கள் அனைவரையும் அவர்களின் குறைகளை செவி மடுப்பவனாகவும் என்றும் பக்தர்களுக்கு துணை புரிபவனாகவும் எழுந்தருளியுள்ளான் நித்தியமாக சத்தியமாக. தயை எனும் தாயாரோடு நித்திய யுவாவாக எழுந்தருளியிருக்கும் சேஷாச்சல வாசனை என்றும் வழிபட்டு பலவித பலன்களையும் பெற்று மகிழ்வோம். இப்பொழுது தாயார் பெருமான் சாற்றிக்கொண்ட இந்த மாலை மாற்றும் நிகழ்ச்சி ஸ்ரீதேவி தாயாருக்கும் பிறகு பெருமானுக்கும் அந்த மாலையை மாற்றி மேலே பூதேவி தாயாருக்கும் இந்த மாலை மாற்றும் கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அனைத்து பக்தர்களும் அவ்வோ கிரகங்களிலே திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும், திருமணமானவர்களுக்கு புத்திரபாகியமும், மேலே அனைத்து மங்கள கிரமங்களையும் அவ்வோ கிரகங்களில் நடந்தேறும்படியாக எம்பெருமானிடத்தை பிரார்த்தித்தால் இந்த சமயத்தில் நன்றாக நடந்தேறும் என்பது நிச்சயம் நம்பிக்கை வேண்டும். நம்பி தொழுவார்க்கு அவன் நாராயணன், நலங்கடல் திகழ்பவன், அந்த கழல்களை பற்றி இருப்பாருக்கு நன்மையே ஏற்படும் என்று சொல்லி இவ்விடத்தில் இந்த திருக்கல்யாண உற்சவத்தை நன்றாக கண்டு கழித்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறது இந்த பக்தி சேனல். கல்யாணானாம் அவிகலநிதிஹி காபிகாருண்ய சீமா நித்யாமோதா நிகம வச்சசா மௌலிமந்தாரமாலா சம்பத்திவ்யா மதுவிஜயனக சந்நிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகல புவன பிரார்த்தனா காமதேனுகுவா. இப்படிப்பட்ட எம்பெருமான் பிராட்டியோடு சேர்த்தியிலே இருந்து காமதேனுவாக விளங்கி திகழ்ந்து மங்கள திவ்ய தம்பதிகளாக இருந்து அனைத்து பக்தர்களுக்கும் அருள் செய்ய அனைத்து பக்தர்களும் பலனை பெற்று மங்களமாக வாழ்வாங்கு வாழ பிரார்த்தித்து அமைகிறது இந்த வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நமோ வெங்கடேசாய. తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు పెండ్లి
కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. బిరుదు పెండెము పెట్టే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.